மருத்துவர்களின் அலட்சியத்தால் பிறந்த குழந்தை கோமாவிற்கு சென்றதாக கூறி உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை நாவலூர் பகுதியை சேர்ந்த சங்கர நாராயணன் தங்கம் தம்பதியினர் கர்ப்பிப் தரித்த முதல் நாளில் இருந்து துரைப்பாக்கம் கிளவுட் 9 தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் நவம்பர் 7ஆம் தேதி பனிக்குடநீர் குறைந்துள்ளதாக கூறி தங்கத்தை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இப்படியாக நிலையில் அறுவை சிகிச்சை செய்யாமல் சுகப்பிரசவத்திற்கு மருத்துவர்கள் முயற்சி செய்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். பிரசவத்தின் இறுதி கட்டத்தில் குழந்தையை வெளியே எடுக்க வேக்யூம் கருவி பயன்படுத்தும் போது அது உடைந்து கீழே விழுந்ததாக சங்கர நாராயணன் தெரிவித்தார். மேலும் பிரசவத்திற்கு பின் குழந்தை எந்த அசைவும் இல்லாமல் இருந்ததால் அவசரமாக வெண்டிலேட்டருக்கு மாற்றியதாகவும் மறுநாள் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். கர்ப்ப காலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பரிசோதனைகளிலும் சாதாரணமாக இருந்த நிலையில் குழந்தை கோமா நிலைக்கு செல்ல காரணம் என்ன என பெற்றோர் கேள்வி எழுப்பினாலும் மருத்துவமனை நிர்வாகம் எந்த உரிய பதிலும் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பிறந்த குழந்தையானது 12 நாட்களாக வெண்டிலேட்டரிலேயே சிகிச்சை பெற்று வருவதாகவும் தாய்ப்பாலை டியூப் மூலம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் தாய் தங்கம் 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் குழந்தை மட்டும் இன்னும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த நிலையில் பிரசவத்திற்காக ஏற்கனவே சுமார் 6 லட்சம் ரூபாய் செலுத்திய தம்பதியரிடம் மேலும் 2 லட்சம் ரூபாய் கேட்டு மருத்துவமனை அழுத்தம் கொடுப்பதாக பெற்றோர் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தை கோமா நிலைக்கு சென்றதற்கு மருத்துவர்களின் அலட்சியம்தான் காரணம் என்று கூறி தந்தை சங்கர நாராயணன் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதே சமயம் இந்த நிகழ்வில் நீதி கோரி முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மெடிக்கல் கவுன்சிலிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தேதி நாங்கள் கன்சல்டிங் வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, வாட்டர் லெவல் 4 வந்துருச்சு, அதனால நீங்க அட்மிட் ஆயிருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வலி வர்றதுக்கு மருந்து அதெல்லாம் வச்சாங்க. வலி வரதுக்கு மருந்து வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வலியும் வந்துச்சு. ஒரு 7-8 மணி வரைக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாவே அட்மிட் ஆகிற வரைக்கும் சீனியர் கன்சல்டன்ட் இருந்தாங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் டியூட்டி டாக்டர் வந்தாங்க. வந்து அவங்க அவங்களோட ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 10 மணிக்கு இவங்களுக்கு வலி வந்துச்சு. அவ்வளோ சீனியர் கன்சல்டன்ட் வந்தாங்க. வந்துட்டு டெலிவரி டைம்ல அவங்க நார்மல் தான் வேணும் நாங்களும் கேட்கல, சிசேரியன் பண்ண வேணாம் நாங்களும் சொல்லலை. அவங்க அவங்களே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு தலை 10-20 வரைக்கும் ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ பேபியோட இது 120 to 180 இருக்குன்னாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் உள்ளே தான் இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் பேபியோட முடி தெரியுதுன்னொடனே முடி தெரியுது பாருங்க எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க சார். காமிச்ச உடனே சரி நானும் சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்க அடுத்து வேக்கம் மாதிரி ஒன்று தலையில் மாட்டி ஃபுல் பண்ணாங்க. ஃபுல் பண்ணால் அது பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆயுதம் போட்டு எடுத்தாங்க. ஸோ 10-20 வரைக்கும் நார்மலாக இருந்த குழந்தை 10-29 வெளில வராங்க. வெளில வரும்போது ஃபுல்லாக பேபி அளவும் இல்லை, எதுவுமே அசைவே இல்லை. அவங்க சிபிஆர் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு பேபி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. என்ன வெளில வந்தோம், என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு பேபியோட நிலைமை என்னாச்சுன்னு தெரில. அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேபி சிக்காக இருக்காங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, 24 மணி நேரத்தில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. ஒரு 3 நாளில் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆளை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தோடனே திடீர்னு இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருக்குது. நாங்கள் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுப்போம் எங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இல்லாத மாதிரி இருக்குது. நாங்கள் இது அந்த கடைசி நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் விசாரிச்சோம். இப்போ கடைசி 10 நிமிஷம் ஏதோ தவறு நடந்துக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் முறையாக மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணோம். அங்கே அவங்க சரியான வழக்கமும் தரல. டாக்டர் கூட மீட்டிங் வந்துச்சு, அங்கேயும் உங்களுக்கு வழக்கம் இல்லை. நாங்கள் இதை ஃபர்தராக கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லீகலாக என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, எங்களுக்கு 44 பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நீதி கேட்டு நாங்கள் காவல்துறை நாடி நிற்கிறோம். அவங்களும் பண்ணுறேன்னு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு பார்க்கணும் சார். அந்த பேபி இன்னும் நான் கையில கூட நான் வாங்கல. என்னோட ஹைட்டுக்கு நார்மல் டெலிவரி போய் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பேபி ஒவ்வொரு தடவை கன்சல்டிங் வரும்போது டாக்டர் என்கிட்ட சொல்றது, உனக்கு அது பிக் பேபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்துல எனக்கு இப்படி நார்மல் டெலிவரி ப்ரொசீஜரை போய் ஸ்டார்ட் பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நைட்டு 10 o'clock அந்த சீனியர் டாக்டர் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்சல்டிங் வரோம், நைட்டு 10 o'clock தான் வர்றாங்க இந்த லேபர் வார்டுக்குள்ள. அட்லீஸ்ட் 9 மணிக்காவது அசம்பிள் ஆகி எனக்கு என்ன நார்மல் டெலிவரி பண்ணலாமா, என்ன சர்ஜரி பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். நைட்டு கரெக்டா 10 மணிக்கு டெலிவரினா 10 மணிக்கு நிக்கிறாங்க அந்த டாக்டர்.